ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எப்படி பொரி உப்புமா செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இதில் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் பேன் சூடானது நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவை 2 பச்சை மிளகாவை நான் கீழே எடுத்துக்கிறேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதோட நான் கொஞ்சம் பீனட் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. பீனட் ஆட் பண்ணது சிம்மில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கடலை நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதில் நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணது கொஞ்சமாக நீங்கள் இதில் சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ இதை பொரியை கொஞ்சமாக தண்ணியில் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு விட்டு ஒரு 4 to 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தனியாக புழிஞ்சு இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஒரு 3 to 4 minutes போதும். பொரி தண்ணியில் நல்லா சோக்கானதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தனியாக எடுத்ததுக்கப்புறமா வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த பொரியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு லெமன் இருக்குது, அது புளிப்பு டேஸ்ட் இல்லைன்னா நல்லா இருக்கிறதுல. ஸோ கொஞ்சமாக லெமன் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கிறேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா லெமன்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க.